Good morning students. நம்ம CLAT 2023 ஓட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பேசேஜ் 2 பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசேஜை ரீட் பண்ணிட்டு அதில் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். தென் நம்ம கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசேஜை ரீட் பண்ணிடலாம். ஸோ வேர்ல்டு ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் வெண்ட் அப் 54% between 2000 and 2019 to 883 million tons. 5 fruit species accounted for 57% of the total production in 2019, down from 63% in 2000. Use the data in the passage to answer the following questions. So passage இப்போ நம்ம ரீட் பண்ணிட்டோம். இப்போ பேசேஜில் என்ன டேட்டாலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எப்பயுமே வந்துட்டு பேசேஜில் இருக்க டேட்டா வந்து ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் 2000 வந்துட்டு 2000 எவ்வளோ இருந்துச்சுன்னு நமக்கு கொடுக்கல, அதை நம்ம வந்து டீன்னு எடுத்துக்கலாம், விச் இஸ் 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். 2019 கொடுத்துருக்காங்க 883 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லியன் டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னவா இருக்குன்னா 2000 இருந்ததை விட 54% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா 2019 883 மில்லியன் டன்ஸ் வந்து 154% ஆஃப் டீ, அதாவது 2000 இருந்ததை விட 54% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஃப்ரூட் ஸ்பீசியஸ் வந்துட்டு தனியாக வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000 வந்து 63% இருந்திருக்கு. இந்த டோட்டலில் இந்த 100%ல் வந்து 63% வந்து ஒரு 5 ஃப்ரூட் ஸ்பீசியஸ் மட்டும் இருந்திருக்கு. 2019 இதே 5 ஃப்ரூட் ஸ்பீசியஸ் வந்து இந்த 2019 883 வந்துட்டு 57% இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கொஷினுக்கு போயிடலாம். கொஷின் நம்பர் 1, வாட் வாஸ் த வேர்ல்டு ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் இன் 2000? 2019 ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 883 மில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா 2000 ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கோம் ப்ரொடக்ஷன் இன் 2000 வந்து டீன்னு எடுத்திருக்கோம், விச் இஸ் 100%. 2019 வந்துட்டு 883 மில்லியன் டன்ஸ், விச் இஸ் 144% ஆஃப் டீ. ஸோ இதை நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வரும்? ஸோ 154%, 154 அதாவது டீ வந்து 883 மில்லியன் டன்ஸ் வந்து 154% ஆஃப் டீ. அப்போ டீ என்னவா இருக்கும்? ஸோ இதை நம்ம வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். 883 அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து 100/154 அப்படின்னு மாறிடும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 573 வரும். ஸோ 573 மில்லியன் டன்ஸ், அதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ரீட் பண்ணிடலாம். ஆஃப் த 5 ஃப்ரூட் ஸ்பீசியஸ் மென்ஷன்ட் இன் த பேசேஜ் above, the share of bananas and plantains increased by 1 percentage point between 2000 and 2019. Watermelons in 2019 was 6 percentage points lower than bananas and plantains in 2000. Apples remained stable at 10%, and the percentage share of oranges and grapes reduced to half of bananas in 2019. What was the percentage of bananas and plantains in 2019? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பனானாஸ் அண்ட் பிளான்டைன்ஸ் 5 ஃப்ரூட் ஸ்பீசியஸில் பனானாஸ் அண்ட் பிளான்டைன்ஸ் இன் 2019 அதோட ஷேர் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சம் டேட்டாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதையும் நம்ம வந்து ஒரு டேபிளாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதான் அந்த 5 ஃப்ரூட் ஸ்பீசியஸ். ஸோ பனானாஸ் அண்ட் பிளான்டைன்ஸ் 2000 and 2019 நமக்கு வந்து 2000 எவ்வளோ இருக்குன்னு கொடுக்கல. ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2019 வந்துட்டு 1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ்டு பை 1%. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கலாம்.
வாட்டர்மெலன் வந்து 2000ல எவ்வளோ டேட்டான்னு கொடுக்கல, பட் 2019ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2019ல வாட்டர்மெலன் வந்து 6% பாயிண்ட்ஸ் லோவர் தென் பனானாஸ் அண்ட் பிளான்டைன்ஸ் இன் 2000. அதாவது பனானாஸ் அண்ட் பிளான்டைன்ஸ் வந்து 2000ல இருக்கு இல்லையா, இந்த அளவை விட 6 வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ x-6 இதெல்லாமே வந்து பர்சன்டேஜில் இருக்குது. தென் ஆப்பிள் வந்து ரிமைண்ட் ஸ்டேபிள் அட் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 2019ல 10% இருக்குது. ஸோ 2000லேயும் அதே 10% தான் இருந்திருக்கும். ஆரஞ்சஸ் அண்ட் கிரேப்ஸ் ரெண்டுக்குமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆரஞ்சஸ் அண்ட் கிரேப்ஸ் வந்து half ஆஃப் பனானாஸ் இன் 2019. 2019ல வந்துட்டு பனானாஸ் அண்ட் பிளான்டைன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் half தான் வந்துட்டு ஆரஞ்சஸ் அண்ட் கிரேப்ஸ் அதோட பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x+1/2 இதுவும் வந்து x+1/2. இப்போ நமக்கு தேவையான டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ கொஷின் என்ன அப்படின்னா 2019ல பனானாஸ் அண்ட் பிளான்டைன்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதான், அதாவது x+1 எவ்வளோ அப்படிங்கிறதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ x+1% அதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போது நம்மளோட கிவன் டேட்டாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2019ல 5 ஃப்ரூட் ஸ்பீசியஸ் வந்து டோட்டல் வந்து 57% இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த 5 ஃப்ரூட் ஸ்பீசியஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 57% வரணும். ஸோ நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு வேல்யூ இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு x கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x+1 x-6 + 10 ப்ளஸ் x+1/2 ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு வேல்யூமே வந்து x+1/2 இல்லையா. ஸோ நம்ம வந்து அதை 2 × x+1/2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 கேன்சல் ஆகிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 3x வந்திருக்கும். 3x ப்ளஸ் 10 1 11 12 -6 வந்து ஸோ +6. ஸோ 3x + 6 வந்து 57. 3xன்றப்போ இந்த 6 வந்து இந்த பக்கம் போயிடும் மைனஸில். ஸோ 51 வரும். 3x ஸோ எக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 17ன்னு வரும். ஸோ எக்ஸ் வந்து 17. நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா x+1 தான் கேட்டிருக்கான். பனானாஸ் அண்ட் பிளான்டைன்ஸ் வந்து 2019ல எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ x+1% தான். 17 + 1 = 18%. ஸோ which is option B is the right answer. So next question, of the watermelons in 2000, 1/8 perished, 1/5 of the remaining was sold to be juiced and 30% of the remaining was exported. If the percentage share of oranges in 2000 was equal to the percentage share of watermelons in 2019, how many watermelons were retained for home sale and consumption? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு எனஃப் டேட்டா இல்லை. ஸோ ஏன் இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் இருக்குது. நமக்கு 2000ல வாட்டர்மெலனோட டேட்டா நமக்கு வேணும். ஆரஞ்சோட ஷேர் வந்து 2019ல வாட்டர்மெலன் எவ்வளோ இருந்துச்சோ அதே தான் ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x-6 which is equal to 11. இங்கே வந்து 11%ன்னு வந்துடும். நமக்கு வந்து இங்கே வாட்டர்மெலன் அண்ட் கிரேப்ஸ் இந்த ரெண்டுக்கும் டேட்டா இல்லை. சப்போஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று டேட்டா நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட்டர்மெலன் எவ்வளோ ரிட்டைன் பண்ண முடிஞ்சிச்சு 2000ல இருந்த வாட்டர்மெலனோட கவுண்ட்டில் இருந்து 1/8 வந்து பெரிஸ்ட், 1/5 வந்து 1/5 ஆஃப் த ரிமைனிங் வந்து சோல்டு, தென் 30% ஆஃப் த ரிமைனிங் வாஸ் எக்ஸ்போர்ட்டட். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 2000ல வாட்டர்மெலன் எவ்வளோ இருந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். அதுக்கான டேட்டா நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் கொஷின், ஓகே, அஷ்யூம் தட் ஆல் கிரேப்ஸ் அண்ட் ஆப்பிள்ஸ் வேர் சோல்டு த்ரூ எ single organization in 2000. Grapes and apples were sold to 4 different customers such that a certain quantity of apples were sold to the first customer. Same number of apples were sold to the second customer as to the first, and a certain number of grapes were sold to that customer, after which apples were over. Twice the quantity of grapes sold to the second was sold to the third customer, and twice the quantity
sold to the third was sold to the fourth customer. The total quantity of grapes is equal to the total quantity of apples sold and the remaining grapes were stored. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்துட்டு how many grapes were sold to each customer, அதாவது 4 கஸ்டமர்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 4 கஸ்டமர்ஸ்லையும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கிரேப்ஸ் எவ்வளோ சோல்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு எனஃப் டேட்டா இல்லை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கொஷினையும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. லாஸ்ட் கொஷின், ஃப்ரூட்டோபியா அண்ட் ஃப்ரூட் ஃபிக்ஸ் போத் சோல்ட் ஆரஞ்சஸ் அட் த சேம் செல்லிங் ப்ரைஸ். ஹவவர் ஃப்ரூட்டோபியா கேவ் கஸ்டமர்ஸ் a 15% discount on the marked price, whereas Fruit Fix sold the oranges for a discount of 20% on the marked price. If the marked price of oranges on Fruitopia is rupees 75 per kg, what is the marked price of oranges on Fruit Fix? Question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, marked price of orange on Fruit Fix. ஸோ ஃப்ரூட் ஃபிக்ஸில் ஆரஞ்சோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரஞ்சோட டேட்டா ஃப்ரூட்டோபியாவில் செல்லிங் ப்ரைஸ் SP1னா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க 75 rupees பெர் கேஜி. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 15%. ஃப்ரூட் ஃபிக்ஸில் செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, மார்க்கெட் ப்ரைஸும் கொடுக்கல, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க 20%. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, SP1 அதாவது செல்லிங் ப்ரைஸ் 1ம் செல்லிங் ப்ரைஸ் 2வும் ஈக்குவல் அப்படின்னு ஒரு டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் 1 என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 1 தெரிஞ்சதுன்னா செல்லிங் ப்ரைஸ் 2வும் சேம் தான் இல்லையா, அதை வச்சு நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ரூட் ஃபிக்ஸோட மார்க்கெட் ப்ரைஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட் போக மீதி இருக்கிறதா செல்லிங் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, மார்க்கெட் ப்ரைஸ் 1 வந்து 75, ஓகே, டிஸ்கவுண்ட் வந்து 15%. ஸோ 15% போக ரிமைனிங் 85% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம். 85/100 × 75 அப்படின்னா 25 அடிக்கலாம். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 63.75 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ் 1. இப்போது நமக்கு என்ன வேணும், மார்க்கெட் ப்ரைஸ் 2 தான் நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் 1 and 2 ஈக்குவல்னு பார்த்தோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 2வும் வந்துட்டு சேம் தான் 63.75 இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம், சேம் ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் போக ரிமைனிங் இருக்கிறது இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20%. ஃப்ரூட் ஃபிக்ஸுக்கு 20% டிஸ்கவுண்ட். ஸோ ரிமைனிங் 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் தான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் இல்லையா, மார்க்கெட் ப்ரைஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 2 நமக்கு தெரியும் இல்லையா, 63.75 which is equal to 80/100 into மார்க்கெட் ப்ரைஸ் 2. ஸோ நமக்கு தேவையானது மார்க்கெட் ப்ரைஸ் 2 which is equal to, இதை கேன்சல் பண்ணிக்கலாம், 4/5. ஸோ இதை நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம், 63.75. ஸோ இது வந்து இங்கே வரும்போது 5/4ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 80 வரும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப், அதாவது 79.68 வரும், நம்ம வந்து ரவுண்ட் அப் பண்ணோம்னா 80 வரும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 2 எவ்வளோ அப்படின்னா 80, which is option D is the right answer. So first நம்ம வந்துட்டு பேசேஜை ரீட் பண்ணிடலாம். Players are selected for judo based on their body weights from the following 10 weight groups. So first one 48 kg to 52 kg, second one 52 kg to 56 kg, third one 56 kg to 60 kg, fourth one 60 kg to 64 kg, fifth one 64 kg to 68 kg, sixth one 68 kg to 72 kg, seventh one 72 kg to 76 kg,
8th one 76 kg to 80 kg, and 9th one 80 kg to 84 kg, 10th one 84 kg to 88 kg. The average weight of the players after selecting one player from each group is 68 kg. If one of the players named S leaves the team, their average weight comes down to 66.5 kg. ஸோ பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூடோவுக்கு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா பேஸ்ட் ஆன் தர் பாடி வெயிட்ஸ். ஸோ 10 வெயிட் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுலேருந்தும் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தென் இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த குரூப்ஸில் இருந்து ஒரு பிளேயர் ஃப்ரம் ஈச் குரூப், ஒன் பிளேயர் ஃப்ரம் ஈச் குரூப் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் டோட்டல் அந்த 10 பிளேயர்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா 68 kgயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அந்த 10 பிளேயர்ஸ்லேருந்து ஒன் பிளேயர் நேம்டு எஸ்ன்றவர் வந்து வெளியில் போயிட்டா அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 66.5 kg ஆயிரும் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேட்டாவை வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 10 வந்து 68. ஸோ சம் ஆஃப் 10 which is 68 into 10 which is equal to 680 kg. டோட்டல் வெயிட் வந்து இந்த 10 பிளேயர்ஸ்க்கான டோட்டல் வெயிட் வந்து 680 kgயாக இருக்கும். இப்போ ஒன் பிளேயர் எஸ் வந்து வெளியில் போயிட்டா அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 66.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளேயர் வெளியில் போயிட்டா ரிமைனிங் வந்து 9 பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 9 பிளேயர்ஸ் வந்து 66.5 kg. ஸோ சம் ஆஃப் 9 இவங்களோட டோட்டல் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 66.5 into 9 which is equal to 598.5 kg. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டேட்டா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கொஷின் நம்பர் 1 போயிடலாம். பிளேயர் எஸ் இஸ் ஃப்ரம் த வெயிட் குரூப். அதாவது பிளேயர் எஸ் வந்து வெளியில் போயிட்டார் இல்லையா, அவர் எந்த வெயிட் குரூப்பில் இருப்பார், பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிளேயர் எஸ் நமக்கு வந்துட்டு டோட்டல் 10 பிளேயர்ஸோட டோட்டல் வெயிட்டும் 9 பிளேயர்ஸோட டோட்டல் வெயிட்டும் பார்த்துருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம 10 பிளேயர்ஸோட வெயிட்லேருந்து 9 பிளேயர்ஸோட வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இந்த வெளியில் போன பிளேயர் எஸ்ஸோட வெயிட். ஸோ சம் ஆஃப் 10 வந்து என்னவா இருந்துச்சு 680. சம் ஆஃப் 9 பிளேயர்ஸோட டோட்டல் வெயிட் எவ்வளோ இருந்துச்சு 598.5. ஓகே, இதை நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 5 1 தென் 8. ஸோ 81.5 kg வந்து பிளேயர் எஸ்ஸோட வெயிட். பிளேயர் எஸ்ஸோட வெயிட் வந்து 81.5 kgயாக இருக்குது அப்படின்னா அது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 81.5 ஃப்ரம் 80 to 84 வந்து கேட்டகரி 9. ஸோ பிளேயர் எஸ் வந்து கேட்டகரி 9ல் வருவார், குரூப் 9. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தென் next question, if S leaves the group and 2 new players join the group, their average weight increases to 68 kg. These players cannot be from groups. First question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா S வந்து வெளியில் போனதுக்கப்புறம் 2 நியூ பிளேயர்ஸ் வந்து குரூப்பில் வந்து ஆட் ஆகுறாங்க. இப்போ இந்த ஆவரேஜ் வெயிட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 68 ஆகிருக்கு. இப்போது இந்த 2 நியூ பிளேயர்ஸ் வந்து இந்த கிவன் இருக்கு இல்லையா, கிவன் ஆப்ஷன்ஸில் எந்த குரூப்பில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. cannot be from. ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷனையும் செக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இவங்களோட 2 நியூ பிளேயர்ஸோட கம்பைன்டு வெயிட் எவ்வளோன்றதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ எஸ் லீவ்ஸ், எஸ் வந்து போனதுக்கப்புறமா 2 நியூ பிளேயர் ஆட் ஆகிருக்காங்க. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 11, அதாவது எஸ் வெளியில் போனதுக்கப்புறம் வந்து 10ங்கிறது 9 ஆகிருக்கும். இப்போ 2 நியூ பிளேயர்ஸ் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ பிளேயர்ஸோட கவுண்ட் வந்து 11 ஆகிருக்கும். ஸோ இந்த 11 பிளேயர்ஸோட ஆவரேஜ் வந்து 68. அப்போது டோட்டல் வெயிட் ஆஃப் தீஸ் 11 பிளேயர்ஸ் எவ்வளோவா இருக்கும், சம் ஆஃப் 11 வந்து 748. அதாவது 68 into 11 வந்து 748 ஆயிருந்திருக்கும். அப்போது 2 நியூ பிளேயர்ஸோட வெயிட் எவ்வளோ, ஸோ எப்படி நம்ம அதை கண்டுபிடிச்சிருப்போம் 748 minus
598.5. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் 5 ஸோ 941 149.5 kg. அதாவது இந்த ரெண்டு பிளேயரோட கம்பைன்டு வெயிட் வந்து 149.5 kg. இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த குரூப்பில் இருக்க மாட்டாங்க ஒன்றையும் நம்ம செக் பண்ணோம். 1 and 3 இல்லை போத் ஃப்ரம் குரூப் 7. அதாவது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க குரூப்பில் இந்த ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது. ஸோ 1 and 3 கேட்டகரியில் என்ன வெயிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 48 to 52, 56 to 60. நம்ம இதில் வந்து மிட் ரேஞ்ச் ஆவரேஜ் வெயிட் எடுத்துக்கலாம். அதாவது 50 நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். இங்கே வந்துட்டு 58 கன்சிடர் பண்ணலாம். 1 and 3க்கு வந்து 50 + 58 ஸோ 108 வரும் இல்லையா. இங்கே வந்து 149.5 வரணும். போத் ஃப்ரம் குரூப் 7ஆக இருந்தால் என்ன வரும் அப்படின்னா 7ல் வந்து 70 to 76. நம்ம வந்து 74 எடுத்துக்கலாம். 74 + 74 148 நியர்பை வேல்யூ நமக்கு வந்து வருது. தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா 4 and 10 519 4 and 10. ஃபோர்த் வந்து 62 எடுத்துக்கலாம். 10க்கு வந்து 86 எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன வரும் 148 தான் வரும். தென் 5 and 9 5க்கு வந்து 66, 9க்கு வந்து 82. ஸோ 148 தான் வரும். இந்த மூணு ஆப்ஷன்லேயுமே 148ன்றது நமக்கு கிடைக்கும். நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது, ஆன்சர் என்ன இருக்குது 149.5. ஸோ நியர்பை வேல்யூ வந்து இந்த மூணுலேயுமே நமக்கு கிடச்சிருக்கு. ஆப்ஷன் 1ல் மட்டும், அதாவது 1 and 3ல் மட்டும் 108. அப்போ இந்த ரெண்டு பிளேயர்ஸும் 1 and 3ல் தான் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் த பிளேயர்ஸ் டேக்கன் டுகெதர்? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா பிளேயர்ஸையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிளேயர்ஸோட ஆவரேஜ் வெயிட் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா எல்லா பிளேயர்ஸோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்மளால் வந்துட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இன் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த குரூப்ஸ் டுகெதர் விச் குரூப் கான்ட்ரிபியூட்ஸ் மோஸ்ட் இன் ஓவரால் ஆவரேஜ்? நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லா பிளேயர்ஸோட வெயிட்டே நமக்கு தெரியாது இல்லையா. அப்போது நம்ம தெரியாதப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றப்போ எந்த குரூப் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டேட்டாவையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ cannot be determined. Okay, so last question. If one of the new two players is from group 4, which group the other player is from? அதாவது 2 நியூ பிளேயர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஒரு பிளேயர் வந்து குரூப் 4, அவர் வந்து குரூப் 4ல் இருக்கார் அப்படின்னா இன்னொரு பிளேயர் என்ன குரூப்பில் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஃப்ரம் குரூப் 4 அதர் பிளேயர். ஸோ அவங்களோட கம்பைன்ட் வெயிட்டு நமக்கு தெரியும் 149.5 kg. ஸோ ஒரு பிளேயர் குரூப் 4னா குரூப் 4ல் வந்துட்டு நம்ம என்ன வெயிட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மிட் ரேஞ்சில் இருக்குது 64 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 149.5 மைனஸ் 64. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 558. ஸோ 85.5 kg அப்படின்னு இந்த அதர் பிளேயரோட வெயிட் கிடைக்கும். இந்த 85.5 kg என்ன குரூப்பில் வரும்னா குரூப் 10ல் வரும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ 84லேருந்து 88 வரைக்கும் குரூப் 10ல் தான் வருது. நமக்கு 85.5 kg ஸோ குரூப் 10ல் வரும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு CLAT 2023யோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட பேசேஜ் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ.